ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. 9th month ஆஃப் ப்ரெக்னென்சி. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்குறேன். எமர்ஜென்சி இதில் தான் நான் இப்போ அட்மிட் பண்ண போகிறேன். எமர்ஜென்சியில் வந்தோம் அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அவங்க டாக்டர்கிட்ட அனுப்புவாங்க. கொஞ்சம் பயப்படுறாங்க, டயர்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது பேபியோட ஹார்ட் பீட் கேட்டுட்ருக்குறோம். இங்கே நரம்பு கிடைக்கலன்னு இங்கே குத்துனாங்க, அப்புறம் இங்கே குத்தி இருக்கிறாங்க. பாவம் பேபி. ஊசி தான் கொடுமை, இதெல்லாம் ஒன்றுமே ஊசி தான் கொடுமையாக இருக்குங்கிறியா? ப்ராபபிளி இன்றைக்கி பேபி வருதா நாளைக்கு வருதான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணுறாங்க. ஃபுட் எப்படி இருக்குது? சாப்பிட வேண்டியதான். டாக்டரை கூப்பிடணுன்னா இங்கே ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை கிளிக் பண்ணால் டாக்டர்ஸ் வருவாங்க. ப்ரெக்னென்சி டைமில் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட இருக்கிறது வந்து நமக்கான ஒரு பாக்கியம். அவரோட லவ்வை அதிகமாக வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கடவுள் கொடுத்தது. பட் ஐ ஃபீல் பிளெஸ்ட். இப்போ நான் வந்து அவங்க கூட இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, டெலிவரி டைமில் ஹஸ்பண்டை வந்து ஒய்ஃப் கூட இருக்க அலோவ் பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம்.